வெல்கம் பேக் டு DK கமெண்ட்ரி. நான் உங்கள் தானஸ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்தியாவில் 2023 இந்த வருஷத்தில் அதிகமாக தேடப்பட்ட டாப் 10 படங்கள் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10th பிளேஸில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் நடித்த வாரிசு படம் தான் இருக்குது. இந்த படத்தை டேரக்டர் வம்சி படிப்பள்ளி தான் எடுத்திருக்காரு. ராஷ்மிகா மந்தனா, பிரகாஷ் ராஜ், சரத்குமார் இவங்களாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஏன் அதிகமாக தேடப்பட்டுச்சுன்னா, தளபதி விஜய் அவருக்கு பீஸ்ட் படம் சரியாக போகாதனால வாரிசு படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. அதனால அதிகமாக தேடப்பட்ட படங்களில் வாரிசு 10th பிளேஸை பிடிச்சிருக்கு. பவர் சீட்டில் இருக்காது சார், அதில் வந்து ஒருத்தன் உட்காரான்ல அவன்கிட்ட தான் இருக்கும். 9th பிளேஸில் பார்த்தீங்கன்னா சல்மான் கான் நடித்த டைகர் 3 படம் தான் இருக்குது. இந்த படத்தை டேரக்டர் மணிஷ் சர்மா தான் எடுத்திருக்காரு. கட்ரினா கைஃப், இம்ரான் ஹஸ்மி இவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. டைகர் 1, டைகர் 2 ஃபேன்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சனால டைகர் 3க்கு ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தாங்க. எந்த அளவுக்குனா தியேட்டருக்குள்ளே பட்டாசு வச்சு வெடிக்கிற அளவுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து இருந்திருக்காங்க. அதனால இந்த படம் 9th பிளேஸ் பிடிச்சிருக்கு. ஆட்டத்தில் முக்கியம் வீரம் இல்லை, புத்திசாலித்தனம். 8th பிளேஸில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் நடித்த லியோ படம் தான் இருக்குது. இந்த படத்தை டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் தான் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் ட்ரிஷா, சஞ்சய் டேட், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ஜிபிஎம் அப்படின்னு பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தேட மெயினான ரீசன் என்னன்னா, லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் லியோ படமும் வருமா வராதா அப்படின்னு ஃபேன்ஸ் கிட்ட ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சுருந்தாங்க. கடைசி வரைக்கும் இந்த LCU மேட்டரை ரிவீலே பண்ணாமல் ஒரு வருஷம் ஃபுல்லாக லியோ படத்தை பற்றி பேசுகிற மாதிரி கொண்டு போனாங்க. அதனாலேயே எல்லாருமே இந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் வாரிசு படத்தோட லியோ படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அதனாலேயே இந்த படம் 8th பிளேஸ் பிடிச்சிருக்கு. செவன்த் பிளேஸில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படம் தான் இருக்குது. இந்த படத்தை டேரக்டர் நெல்சன் தான் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் சிவராஜ்குமார், மோகன்லால் அப்படின்னு பெரிய பெரிய ஆக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாத்த படம் சரியாக போகலை. அதே மாதிரி நெல்சன் அவருக்கு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படம் சரியாக போகலை. அதனால இவங்க காம்போல வர படம் எப்படி இருக்க போதோ அப்படி தான் எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆனது தான் தெரிஞ்சது. ஜெயிலர் படத்தை சூப்பர் ஸ்டார் காண்டியே நெல்சன் அவர்களை செதுக்கியிருப்பார் போல. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு படமாக இருந்துச்சு. வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 600 கோடி கிட்ட வசூல் பண்ணி தந்துச்சு இந்த படம். அதனால இந்த படம் 7th பிளேஸ் பிடிச்சிருக்கு. 6th பிளேஸில் பார்த்தீங்கன்னா தி கேரளா ஸ்டோரி படம் தான் இருக்குது. இந்த படத்தை டேரக்டர் சுதீப் சோசன் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. யோகிதா பெகானி, அடா சர்மா, சித்தி இதானி இவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கேரளா ஸ்டேட்டில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் பற்றி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்துக்கு நிறைய சர்ச்சை வந்தனால கேரளா ஸ்டேட்டில் இந்த படத்தை தடை பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட நல்ல ஒரு கிடைச்சனால இந்த படம் 6th பிளேஸ் பிடிச்சிருக்கு. முதல்ல அவங்களோட பழகுங்க, அப்புறம் அவங்கள குடும்பத்திலிருந்து பிரிங்க, அப்புறம் அவங்கள நம்மள ஒருத்தரா மாத்துங்க. 5th பிளேஸில் ஷாருக்கான் நடித்த பதான் படம் தான் இருக்குது. இந்த படத்தை டேரக்டர் சித்தார்த் ஆனந்த் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. தீபிகா படுகோன், சல்மான் கான் இவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஷாருக்கான் அவரோட படனாலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்பில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கர வரவேற்பு கிடைச்சது. இந்த படத்தில் வர சண்டை சீன்லாம் பார்க்கும்போது ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ஃபுல்லாக பயங்கரமாக வசூல் பண்ணிச்சு. ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாகவும் இருந்தது. அதனால இந்த படம் 5th பிளேஸை பிடிச்சிருக்கு. நான் உண்மையான சோல்ஜர் பட்டான், உன்ன மாதிரியே தான். 2 பேரும் சேர்ந்து இந்த மிஷனுக்கு போகலாம். 4th பிளேஸில் பிரபாஸ் நடித்த ஆதிபுருஷ் படம் தான் இருக்குது. இந்த படத்தை டேரக்டர் ஓம் ரவுத் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கிருத்தி சானன், சாயிஃப் அலி கான் இவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த படத்தோட டீசர் எல்லாரும் பார்த்த உடனே கிராபிக்ஸ் மட்டமாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே மீம்ஸ் மெட்டீரியலாகவே மாறிடுச்சு. அதனால இந்திய அளவில் 4th பிளேஸ் பிடிச்சிருக்கு. தேர்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஹைமர் படம் தான் இருக்குது. இந்த படத்தை டேரக்டர் கிறிஸ்டோபர் நோலன் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. சிலியன் மர்ஃபி, ராபர்ட் டவுனே அப்படின்னு பெரிய பெரிய ஆக்டர்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கிறிஸ்டோபர் நோலன் அவர் படம் வந்துட்டாலே இந்தியாவில் அவர் படத்தை பார்க்குறதுக்கு தனி ஃபேன்ஸே இருக்காங்க. இந்த படத்தை ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் வர கிளைமேக்ஸ் சீனில் ரியலாக பாம்பு அடிக்கிற சீனை எடுத்தனால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக வந்துச்சு. என்னதான் இந்த படம் ஹாலிவுட் படமாக இருந்தாலும் இந்தியாவில் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு இந்த படம். அதனால ஓப்பன்ஹைமர் படம் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்கு. Would be nice. 2nd பிளேஸில் பார்த்தீங்கன்னா சன்னி தியோல் நடித்த காடர் 2 படம் தான் இருக்குது. இந்த படத்தை டேரக்டர் அனில் சர்மா தான் எடுத்திருக்காரு. 2001 இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கரமான ஒரு படமாக இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு கண்டினியூஸ் ஸ்டோரியாக காடர் 2 இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை, இருந்தாலும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்தனால இந்த படம் அதிகமாக தேடப்பட்ட படங்களில் ஒரு 2nd பிளேஸை பிடிச்சிருக்கு.
நம்ம இந்தியாவில் இந்த வருஷத்தில் அதிகமாக தேடப்பட்ட படங்களில் ஜவான் படம் தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. இந்த படத்தை டேரக்டர் அட்லி தான் எடுத்திருக்காரு. ஷாருக் கான், விஜய் சேதுபதி, தீபிகா படுகோன், நயன்தாரா இவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. தமிழ் டேரக்டர் ஷாருக் கானை வச்சு படம் எடுக்க போகிறாரு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியாக இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. படம் ரிலீஸ் ஆகி எதிர்பார்ப்பு மேலேயே இந்த படம் செமையாக இருந்தது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் அவருக்கு மட்டும் இல்லாமல் அட்லி அவருக்கு ஒரு பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். ஏன்னா 1000 கோடி மேலே இந்த படம் வசூல் பண்ணிச்சு. அதனாலேயே இந்த வருஷத்தில் இந்த படம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.